ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியாத்தா திருச்சி வந்தாங்க. திருச்சி ஆத்தா ஒரு 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க திருச்சி வந்தாங்க. திருச்சி ஆத்தா 15 நாள் இருந்தாங்க. ஆத்தா அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. எப்போ கூப்பிட்டாலும் நான் வரலமான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த டைம் நாங்கள் கிளம்பி வாசலில் உட்காந்து அன்பிளான்டு எதுவுமே யோசிக்கல. கிளம்பி நாங்கள் திருச்சி போகிறதுக்காக வாசலில் உட்காந்துருக்கோம். அப்போ அம்மா நீ வாயம்மா திருச்சிக்கு அப்படின்னாங்க. வரேன்னம்மா அப்படின்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படி அவங்க வரேன்னு சொன்னாங்க? ஏன்னா எத்தனை தடவையோ கூப்பிட்டு வரலம்மா, எனக்கு உடம்பு சரியில்லம்மா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆத்தா இதுதான்டா சாக்குன்னு சொல்லி ஆத்தா வளைச்சிட்டு ஊரில் அவங்கள வச்சுருந்தோம். இப்போ அம்மா பொண்ணு ரொம்ப சீரியஸாக வெத்தலை டப்பாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆத்தாவுக்கு நிறைய மறதி வந்துருச்சு. ஸோ அதனாலே வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஆத்தா ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. கொடுத்து வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்மளை தூக்கி வளர்த்த ஆத்தா நம்ம பிள்ளைங்களை ஆட்டுறது விளையாடுறது நல்லா விளாண்டாங்க. அதெல்லாம் எடுக்க முடியல. தம்பியோட நல்லாவே விளாண்டாங்க. மெயினான விஷயம் தம்பி ஆத்தா பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் அழகாக கூட்டிகிட்டு போவான். அதை எடுக்க மறந்துட்டேன். ஆனால் சொல்ல மறக்கக்கூடாதுல்ல, அதனால தான் சொன்னது. இப்போ மேடம் எங்கே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால தான் ஜாலியாக கிளம்பிகிட்டு இருக்காங்க. அவங்களே தான் அவங்களோட புடவையை கட்டிப்பாங்க. அவங்க வேலையை அவங்களே தான் செஞ்சுப்பாங்க. ஒரு வயசானவங்க கூட இருக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. உண்மையிலே நாங்கள் எல்லாருமே அதில் சொல்கிறதுக்கு பெருமைப்படுறோம். கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தா சந்தோஷமாக ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா கிளம்பி வாசலுக்கு போனோன்னே காரில் என்னொன்னே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா. அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சு. தம்பி ஆத்தாவோட பேகை நான் தான் தூக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தான். அவன் ஆத்தாவோட பார்க்க வரல என்ன பாடுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நோ 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 என்ன இடிக்கணும். ஆத்தா சவுண்ட் உட்காருதாங்க. தம்பி என்ன பண்ற? என்ன பண்ற? பாய் சொல்லு ஆத்தாக்கு. ஆத்தாக்கு பாய் சொல்லு. அத்தா பாத்துக்கங்க, தூங்கி இங்கே விழுறாங்க. ஆத்தா ஏய்